வருஷம் சொல்றோம்னு நினைக்காங்க. ஏன்னா எனக்கு இந்த 25 பிறந்தோன்னா கோவிலில் சாமியை கும்பிட்டு வெளியே வர 6:05 எனக்கு வாட்ஸ்அப் சாமியை கும்பிட்டு முதல் SMS எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறவர்கிட்ட அனுப்பியிருக்கான். கிரைண்டரில் அரிசியை போட்டா மாவு, வாயில் அரிசியை போட்டா சாவு, வாழ்த்துக்கள் புத்தாண்டு. இப்படி ஒரு வாழ்த்து எவனுக்காக வந்துருக்குமா சார்? இப்படி வாழ்த்து எனக்கு வந்துருக்கு. அதையும் நோக்கி தானே போய்கிட்டு இருக்கோம். அதனால் அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு ரொம்ப வேகமாக ஓட வேண்டிய சூழல். நீங்களும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண்டில் நான் காளியார்கள் சொன்ன மாதிரி அருமையான வெள்ளந்தியான மக்கள். ஏன்னா நம்ம ஊரில் இதை செய்யணும் செய்ய மாட்டோம், சிரிங்கன்னா சிரிக்க மாட்டாங்க. பூங்காவில் எழுதி போட்டிருப்பேன், பூக்களை பறிக்காதீர்கள், செடியோடு பிடிக்குவாங்க. புதிதாக பெயிண்ட் அடிக்கப்பட்டு தொடாதீர்கள் அப்படின்னா தொட்டு பார்ப்பேன். ஆமா பிசு பிசு பற்றி அடிச்சுப்பாங்க. அதானே போட்டிருக்கோம். 10,000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது, தொடாதீர்கள் அப்படின்னு வந்துருக்கா. ஏன் அதை ஒரு தடவை தொட்டு பார்க்க வேண்டியதுன்னா நடக்கா. இதெல்லாம் எழுதி போடுற தப்புல சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதி போட்டிருக்கேன், ஆச்சரியப்பட்டேன். சுடுகாட்டில் எழுதி போட்டிருக்கேன் சார், நன்றி மீண்டும் வருக. ஏன்னா அங்கே பொறுக்கச்சாசம் நடக்குது, குடும்பத்தோட வருன்னு போட்டிருக்கேன். சமப்பட்டி கடையில் 1 வாங்கினாலும் 1 இலவசம். ஏன் வாங்குறோன்னு உள்ள கொடுக்க போறாரா? இப்படி மேலாம் விதவிதமா எழுதி போடும். அதெல்லாம் இல்லாம அதே போல பேருமே ராமநாதபுரம் ரொம்ப கம்பீரமும் வீரமும் ஈரமும் நிறைந்த ஊர். அப்படி பேர் அமைஞ்சாலே அந்த ஊருக்கு ஒரு அழகு.